அனைவருக்கும் வணக்கம். நான் வாஸ்து ஜெகதீசன் பேசுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சனி பயிற்சி பற்றி பார்த்துக்கிட்டோம். இந்த மாத இறுதியிலே சனி பகவான் பயிற்சி ஆகிறார். கடகராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். கடகராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறார். மீனராசியிலே உங்கள் ராசிக்கு 8, 9 கூடையவர் சனி பகவான் அதிபதி ஆவார். உங்கள் ராசிக்கு ஆயுள் ஸ்தானாதிபதியும் பிதிர்ஸ்தானாதிபதியும் ஆயுள் ஸ்தானாதிபதி சனி பகவான் பிதிர்ஸ்தானாதிபதியாக மீனராசிலேயே சனி பகவான் 9ஆம் இடத்தில் அமர்கிறார். தன் சொந்த வீடான கும்பராசியிலிருந்து மீனராசி பயிற்சியாகிறார். இதனால் கடகராசிக்கான தொட்ட காரியம் வெற்றி கிடைக்கும். இந்த 2.5 ஆண்டுகள் உங்கள் தொல்லையில் இருந்த கஷ்டங்கள் விலகும். எதிரிகள் விலகிவிடுவார்கள். திட்டமிட்டபடி எல்லா காரியங்களும் வெற்றியுடன் இருக்கும். பொருளாதார நிலை உயரும். உடல் நலமும் மனநலமும் நலமும் சிறப்பாக இருக்கும். ஒளிமயமான எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. இந்த மாதம் 29 முதல் மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே தகப்பனார் ஸ்தானத்திலே வருகிறார். அதனால் உங்கள் தகப்பனாருக்கு நீங்கள் 2.5 ஆண்டுகளுக்கு நல்ல உதவிகளை செய்து அவர் நோய் நொடி இல்லாமல் அவர்களை பாதுகாத்து கொள்வது கடகராசி நண்பர்களுக்கு நல்லது. அதனால் சகல பாக்கியங்களும் சனி பகவான் உங்களுக்கு செய்து தருவார். தொழில் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் அவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நீங்கள் இவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் இடமாற்றம் வேண்டி விண்ணப்பித்திருக்கலாம். அந்த இடமாற்றம் கிடைக்கும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியோடு அந்த இடத்திலே சென்று சொந்த இடத்திலே பணியில் தொடரலாம். பொருளாதார ஏற்ற இழப்புகள் இருக்கும். சீராகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 3, 6, 11ஆம் இடங்கள் பார்வையை பார்ப்பார். 3ஆம் இடமான ரிஷபத்தை பார்ப்பார். அதன் பிறகு 3ஆம் இடமான மீனத்திலிருந்து 3ஆம் இடமான ரிஷபத்தை பார்க்கிறார். கடகராசிக்கு 3ஆம் இடமான 7ஆம் பார்வை மீனராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் கடகராசிக்கு 6ஆம் இடமான தனுசு ராசியை 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை, ஜீவனஸ்தானத்தை, கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் உங்களுக்கு 2.5 ஆண்டுகள் ஜீவனத்துக்கு பஞ்சம் இருக்காது. 3ஆம் இடத்தில் பார்ப்பதால் சகோதர சகோதரிகள் இருந்த உறவு மேம்படும். அவர்களிடம் வாக்குவாதமும் வம்பு வழக்குகளோ செல்லக்கூடாது. அப்படி நீங்கள் வம்பு வழக்குகள் சென்றால் அதில் நீங்கள் வெற்றியடைய முடியாது. கடகராசி அன்பர்களே, சொத்திலே எதிலே பிரச்சனை ஏற்பட்டால் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது. ஏனென்றால் 3ஆம் இடத்தை அவர் பார்க்கிறால் அது வெற்றி வீர பராக்கிரம ஸ்தானம். அதனால் நீங்கள் வம்பு வழக்கில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. 6ஆம் இடமான வம்பு வழக்கு சத்ருஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால் நீங்கள் 2.5 ஆண்டுகள் உங்கள் நாக்கை அடக்கி கொண்டு வாழ்வது, வீண் பேச்சு தவிர்ப்பதும் நல்லது. சனியின் பார்வை படுவதால் அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். 7.5 சனி நடப்பதால் நடக்கும் ஜென்மசனி 7.5 சனி நடக்கும். அவர்களுடைய சொத்துக்களை தயவு செய்து நீங்கள் வாங்க வேண்டாம். விற்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்படும். சனியின் பார்வை 6ஆம் இடமான தனுசிலே விழுவதால், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் தனுசிலே விழுவதால் உங்கள் எதிரிகள் ஓடிவிடுவார்கள், விலகி விடுவார்கள். 10ஆம் இடம் அது அவருக்கு 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் தொழில் சார்ந்த உத்தியோகத்திலே பணி நிரந்தரம் ஏற்படும். இது டெம்பரரியாக வேலை செஞ்சுருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக வேலை அந்த உங்களுக்கு
அந்த உயர்வு கடிதம் வந்து சேரும். கடன் சுமைகள் மிகவும் குறைந்துவிடும். அதனால் கடன்களை நீங்கள் தயவுசெய்து 2 ஆண்டுகள் கடன் வாங்குவது தவிர்க்க வேண்டும். அப்படி கடன் வாங்கினார்கள் மிகவும் அவதிப்படுவீர்கள், உள்ளதும் போயிடும். அதனால் வீடு வாசல்லாம் இழக்க நேரிடும். அதனால் நீங்கள் 2 ஆண்டுகள் கடன் வாங்கக்கூடாது. 2 ஆண்டுகள் கடனிலே வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது. நகைகளை அடகு வைக்கக்கூடாது. அதனால் 2 ஆண்டுகள் இருக்கிற பணத்தை, சம்பாதிக்கிற பணத்தை கச்சிதமாக செலவு செஞ்சு குடும்பத்தை நடத்த இந்த கடகராசி அன்பர்கள் இருக்க வேண்டும். உங்கள் தொழில் ஸ்தானத்தை தொழில் பார்வையாக பார்ப்பதால் 6ஆம் இடம் தொழில் பார்வையாக பார்ப்பதால் மீனராசியிலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் நீங்கள் தொழிலில் பங்குதாரர்கள் யாராவது இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அவர்களிடம் சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக தொழிலை 2 ஆண்டுகள் நடத்தி செல்வது நல்லது. பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலும் நீங்கள் சமாளிக்க இந்த 2 ஆண்டுகள் கற்றுக்கொள்ள வேண்டும். திருமணமாகாத திருமணம் நடக்கும். குடும்பத்திலே ஒன்றுக்கு மேற்கொள்ள சம்பாதம் கிடைக்கும். இதனால் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கலாம். சகோதரர்களோடு இணக்கமாக இருப்பது நல்லது. ஏனென்றால் உங்கள் சகோதர ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள், வெளிநாட்டுகளுக்கு வேலை கிடைக்கும் என்ற எண்ணம் வந்தவர்கள் கிடைக்கும். வீடு இடம் வாங்க யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக இந்த நிலை இருந்த வழக்குகள் இந்த ஆண்டு முடிந்துவிடும். வெளிநாட்டு வாணிகத்தில் ஈடுபட்ட கடகராசி அன்பர்களுக்கு நல்ல முதலீடு கிடைக்கும். பங்கு சந்தையிலும் இருப்பவர்களுக்கு பணத்தை மேற்கொண்டு போட வேண்டாம். அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்காது, நஷ்டம்தான் கிடைக்கும். தங்க ஆபரணங்கள், வெள்ளி ஆபரணங்கள் முதலீடு செய்வது நீங்கள் நல்லது. அதனால் வீணாக பங்கு சந்தையில் ஈடுபட வேண்டாம். அதனால் உங்கள் 3ஆம் இடத்தையும் பார்ப்பதாலும் தொழில் பார்வையாக பார்ப்பதாலும் உங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார். அதனால் நீங்கள் அதிகமாக முதலீடு சேமிப்பு உயரும். இந்த 2 ஆண்டுகள் புதிய தொழில் கூட்டாளியில் வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதிகமாக நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. அனைத்து நாள்களிலும் 2 ஆண்டுகள் உங்கள் சனி பகவான் ஏற்படுத்தி வருவார். நன்றி, வணக்கம் கடகராசி அன்பர்களே.